மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எலும்பில்லாத மட்டனை அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப்பு மட்டனுக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க, அதாவது பட்டை, இலை, லவங்கம், அடுத்து சோம்பு, தனியா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து தனியாத்தூள், மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், முட்டை, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒட்டச்சக்கலத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மசாலா எல்லாமே போட்டு வதக்குங்க. இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் 1 கப்பு போடுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கோங்க. மஞ்சள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி வேக வைங்க. இதில் வேகிறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம பால் பண்ணி நம்ம பொரிப்போம்ல, அப்போ வந்து வேகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதில் போட்டோன்னே கலர் மாறிட்டும், தீஞ்சிற மாதிரி ஆகிடும். அதனால் இதுலேயே நல்லா வேக வச்சுடுங்க. அதில் பொரிக்கும் பொழுது எண்ணெயில் போட்ட உடனே எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. இது போல் நல்லா வதக்கிட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்புலாம் கரெக்டாக இருக்கா, நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒன்று, நீங்கள் வதக்கும் பொழுதும் சரி, அரைக்கும் பொழுதும் தண்ணி ஊற்றவே கூடாது. அவ்வளோதாங்க. இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து முட்டை வந்து 1/2 முட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மட்டன் எடுத்துருக்கிறேன், அதுக்கு வந்து நான் 1/2 முட்டை மட்டும் தான் சேர்க்குறேன். உடச்சக்கடலை பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்தேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுத்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மட்டன் கோலா உருண்டை செய்யும் பொழுது நம்ம முட்டையும் உடச்சக்கடலை போடுறதுல தான் தப்பு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வதக்குறது அதெல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு இதில் தான் மிஸ்டேக் ஆகிடுது. அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு 10 உருண்டை கிட்ட வந்துச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சும்மா குட்டியாக 1 உருண்டை மட்டும் எடுத்து போட்டு பாருங்கள். அது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கம்மி பண்ணிவிட்டு மற்ற எல்லா உருண்டையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் எண்ணெயில் போட்டு உடனேவே சீக்கிரமாக தீர மாதிரி இருந்தது. அதனால் அதிகமான தீயில வைங்க. போடும் பொழுது கம்மியான தீயில வச்சுட்டு போடுங்க. இது வந்து செக்கு எண்ணெயில் பொரிக்கிறதுனால அப்படியே நொறு நொறியாக வருது. உருண்டையிலுமே கூட நொறு நொறியாக இருக்குது. நான் அப்பளம் பொரிக்கும் பொழுது கூட அதுலேயுமே எண்ணெய் நொறு நொறியாக இருக்கும். அது பொரித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது சரியாயிடும். அவ்வளோதாங்க, மட்டன் கோலா உருண்டை ரெடி. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து மயோனஸ். இது வந்து ஹெல்த்தியான ரெசிபியுமே கூட. இதில் வந்து எண்ணெய், முட்டை, பால் இதெல்லாம் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. மயோனஸ் மாதிரியே தான் இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மட்டன் கோலா உருண்டையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.